ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணம் ராகுல் ஜெய்ஸ்வாலோட கூட்டணியை சொல்லலாம். சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இந்த ஒரு வேளையில தான் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா வருகை தந்திருக்காரு. இதனால பிளேயிங் லெவன்ஸ்ல ஏகப்பட்ட மாற்றம் நடக்க போகுது. முக்கியமா இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா ஓப்பனிங்ல வருவாரா இல்ல மிடில் ஆர்டர்ல வருவாரா அப்படின்ற கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு தான் பயங்கரமா கலாய்ச்சி பதில் சொல்லியிருக்காரு நட்சத்திர வீரரான ராகுல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது நாளைக்கு கோலாகலமா தொடங்கி இருக்கு. அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி அடிலைட் மைதானத்துல பகலிரவு போட்டி நடைபெற இருக்கு. இந்த ஒரு போட்டிக்காக இரு அணி வீரர்களுமே தீவிரமா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தொடர்ல முதல் டெஸ்ட் போட்டியில ரோஹித் சர்மா பங்கேற்கல. சுப்மன் கில்லுமே இரண்டாவது டெஸ்ட் போட்டி கம்பேக் கொடுக்க இருக்காரு. இதனால இந்தியாவோட பேட்டிங் லைனப்ல மாற்றம் நடக்க போகுது. முதல் டெஸ்ட் போட்டியை பொறுத்தளவுக்கு தொடக்க வீரர்களா களமிறங்கின ராகுல், SSV ஜெய்ஸ்வால் செகண்ட் இன்னிங்ஸ்ல சிறப்பா விளையாண்டாங்க. 200 ரன்களுக்கு மேல பார்ட்னர்ஷிப்ல அடிச்சிருந்தாங்க. இதனால இந்த ஒரு ஓபனிங் பேரை மாத்தி ஆகணுமா அப்படின்ற மாதிரி இந்திய நிர்வாகம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா எந்த டவுன்ல களமிறங்குவாரு அப்படின்றதுமே குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி தான் பேசி இருக்காரு செய்தியாளர்கள் சந்திப்புல ராகுல். என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா, நான் எந்த டவுன்ல இறங்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆல்ரெடி நான் எங்க இறங்க போறேன் அப்படிங்கறத என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா பிரஸ் மீட்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்காங்க. இதனால அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நான் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஓபனிங் தான் ஆட போறேன் அப்படிங்கறத என்கிட்ட 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நான் தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஓபனரா இறங்கும் போது கிட்டத்தட்ட 20 ஓவர்கள் வரைக்குமே விக்கெட் விடவே கூடாது. நியூ பால்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சு அதற்கு பிறகுதான் ரன்ல சேர்க்கணும். நிலைச்சு நின்னு கடைசி வரைக்கும் ஆடணும் அப்படின்றத மனதளவுல தயாரா இருக்கணும். இதுக்காக தான் நான் பிராக்டிஸ் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆல்ரெடி நான் ஓபனரா விளையாடி இருக்கேன். அந்த அனுபவம் எனக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய ஏ அணிக்கு எதிரான பிராக்டிஸ் மேட்ச்லயுமே நான் ஓபனரா தான் இறங்கினேன். அது எனக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் கேப்டன் ரோஹித் சர்மா உங்களை சந்திப்பாரு. அப்போ உங்களோட பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். என்ன பொறுத்தளவுக்கு எந்த டவுனா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. மொத்தத்துல நான் பிளேயிங் லெவல்ல இருந்தாலே போதும். எங்க என்ன இறக்கி விட்டாலுமே அந்த இடத்துல நல்லா விளையாடி டீமை வின் பண்ண வைக்கணும். என்னோட விளையாட்டு அப்படிங்கிறது எப்பவுமே சிம்பிள் தான். அதை பத்தி நான் மனதளவுல குழப்பிக்க மாட்டேன். நான் பேட்டிங் ஆர்டர்ல பல இடங்கள்ல விளையாடி இருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் பிங்க் பால் கிரிக்கெட். எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பிங்க் பால் விளையாண்ட பிளேயர்ஸ் கிட்ட இந்த பந்துல எப்படி விளையாடணும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ராகுல் வெல்கம் கொடுத்திருக்காரு.